friends, welcome to Taj Beauty Recipes. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கான ஃபேஷியல் வந்து நம்ம வீட்லயே செய்ய போறோம். இந்த ஃபேஷியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்லர் போய் ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்ட் வந்து நமக்கு வீட்லயே கிடைக்கும். சோ இந்த ஃபேஷியல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து பப்பாளி வந்து எடுத்துக்கிறேன். பப்பாளில பாத்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமா இருக்கு. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பப்பாளியில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகும். நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு, தூசி, டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது கூட நம்மளோட முகத்தில் முகப்பரு தழும்பு, கரும்புள்ளிகள், அப்புறம் வெயிலால் நம்மளோட சருமம் வந்து ரொம்ப கருத்து போயிருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு பப்பாளி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதில் பப்பாயா வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ பப்பாளி வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஷியல் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃப்ரூட்டில் செய்கிற ஃபேஷியல் அப்படின்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ தைரியமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஷியல் வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து பப்பாயா வந்து சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பப்பாளி பழத்தை எடுத்து அதை நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பப்பாளி பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். முல்தானி மெட்டி பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் வந்து ஆயில் அதிக அளவில் எக்ஸஸ் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் எதுவும் வராது, ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக இது கூட நான் வந்து ஹனி, தேன் வந்து சேர்த்துக்கிறேன். தேன் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடும். ஃபேஸ் பேக் வந்து நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களோட ஃபேஸ்லையும் உங்களோட கழுத்துலையும் சேர்ந்தாக்கில் போட்டுக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெர்பல் ஃபேஷியலோ இல்லை ஹெர்பல் ப்ளீச்சிங்கோ பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு இதே டைம் வரைக்கும் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த ஃபேஷியலை வந்து ஒரு ஈவினிங் டைமில் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் நீங்கள் ஏதாவது சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க. வெறும் தண்ணி மட்டுமே வச்சு உங்களோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் பண்ணி முடித்த உடனே ஏதாவது ஒரு டோனர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு டோனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலராக அப்படின்னா அந்த டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை டோனர்லாம் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் வச்சுருந்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து உங்களோட ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் மட்டுமே எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. எதனால் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ ஒரு ஃபேஷியல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் வந்து டெட் செல்ஸ் அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும், ஃபோர்ஸ்லாம் வந்து நல்லா ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட ஃபோர்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேஷியலில் எந்த ஒரு ஃபேஷியல் பண்ணியிருந்தாலுமே மறுநாள் வர எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க. மறுநாள் காலையில் நீங்கள் வந்து சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ் வந்து நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஃபேஷியல், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும்.